சாரிங்க. என்ன சாரி? சாரினா சரியா போச்சா? தெரியாம வந்துட்டீங்க. எப்படி ஆயிப்ப? போலீஸ் என்ன நீ? பொம்பளை நான் சீரிச்சிருப்ப. அதுக்கு என்ன வந்திருக்கு? போயா. ஏம்ல யா யா போயா. அப்பா உனக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நாம்பட்ட பாடு இருக்கே கொஞ்சமா நஞ்சமா. போன வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி போட்டது. அப்புறம் ஒரு மாலை வாங்க கூட மாமூல் கிடைக்கலையே. இப்போ புண்ணியத்தில் ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்படியே பல 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 பலன்னு உனக்கு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மாளிகை கட்டட்டாலும் ஒரு 6க்கு 3 சைஸில் ஒரு சின்ன மேடை அமைக்கலான்னு பார்க்க அதுக்கு ஒரு செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்க. இவர் தாங்க கான்ஸ்டபிள் கந்தசாமி. இவருடைய முன்னோர்கள் 7 தலைமுறையா வெள்ளக்காரன் காலத்துல இருந்து கான்ஸ்டபிளாவே காலத்தை ஓட்டினவங்க. இவருக்குன்னு எந்த லட்சியமும் இல்ல. ஆனா இவரு அப்பாவுக்கு இருந்துச்சு. எப்பா எனக்கு ஜனவரி 1 என்ன ஆசீர்வாதம் பண்ணு. இந்த வருஷமாவது எவனையாவது ஏதாவது ஒன்று பண்ணி எந்த ரூபத்திலேயாவது நான் இன்ஸ்பெக்டர் ஆகுறேன். எப்ப பாரு நாய் ரூபத்துல தான் நீ வருவியா? மனுஷ ரூபத்துல வரவே மாட்டியா? வந்துட்ட மகனே. அப்போ இன்னைக்கு வருஷம் பிறந்த முதல் நாள். இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பார்க்கியா? இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பார்த்தா உன் ஆத்மா அழிஞ்சிருமா? இல்ல மகனே இல்ல. உன்னை இன்ஸ்பெக்டர் தொப்பில என்னைக்கு பாக்குறடோ அன்னைக்கு தான் என் ஆத்மா அழியும். லட்சியமே இல்லாத மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா ஆசை இல்லாத மனிதர்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. லட்சியத்துக்கு வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஆசைக்கு வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. இவர் தாங்க நம்ம ஹீரோ. 500 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த சென்னைக்கு வந்திருக்காரு. 4 பேர் பாராட்டும்படி இருந்தா அது லட்சியம், 4 பேர் சிரிக்கும்படி இருந்தா அது ஆசை. இவரு நம்மள பாராட்ட வைக்க போறாரா இல்ல சிரிக்க வைக்க போறாரான்னு காப்பாத்தி கொடு சாமி. ஐயா நல்லா இருப்ப. என் பேத்தியை காப்பாத்தி கொடுயா. ஐயா பேத்தியை காப்பாத்தி கொடு. என்னடா ஒண்ணும் இல்ல. பாவம் சார் அந்த பொண்ணு கொளுத்துற வெயில ஒரு செருப்பாடு எப்படி நடக்காது? கொஞ்சம் கூட ஈவ இருக்கல. இந்தாங்க இந்த செருப்பை அவங்கிட்டே கொடுத்துருங்க. ஒரு பொண்ணுக்கு கருப்பு முக்கியமா செருப்பு முக்கியமாடா? எங்கேயா போய் தொலைஞ்சா? ஐயோ ஐயோ நான் என்னத்த பண்ணுவேன்? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சந்த கடையாயா? எங்கேயா போய் தொலைஞ்ச? சார் இன்னைக்கு ஜனவரி 1 சார். கோயிலுக்குலாம் போயிட்டு உங்களுக்கு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். எங்கேயாவது போயிட்டு ஏதாவது கதை சொல்லு. டேக் ஒரு பிரசாதம் சார். எந்த கோயில்லையா உனக்கு மைசூர் பாக்கு பிரசாதமா கொடுக்குறானுங்க? யாருக்கிட்ட கதை விடுற? தோவாரு நாங்கெல்லாம் மந்திரிக்கு பாதுகாப்புக்கு போறோம். இந்த அக்யூஸ் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீனு பாத்துக்கிறேன் சார். நம்பலாமா? நம்பலாம் சார். ஃபாலோ மீ. அம்மா வெளியே வெயில் தொல்லை.
உள்ள இவன் தொல்லை. எப்பதான் இன்ஸ்பெக்டர் ஆக போறனோ? கடவுளுக்கே தெரியாதே. ஏல, என்ன கேஸு? 75. செக்ஷனை நீ சொல்லக்கூடாதுல, நான் சொல்லணும். அது இல்ல சார், வரவழியில 12B பஸ்ல 75 ரூபா கத்திரி போட்டேன். ஓ, அதை சொன்னியா? ஆமா சார். இங்க வாலே. சார் ஆமா, உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்த மாதிரி இருக்க. நீ ஏன் இப்படி பண்ற? அதை ஏன் சார் கேக்குறீங்க? சரி, கேட்கல விடு. இல்ல சார், நானே சொல்றேன் சார். 1க்கு சொல்லு. 2 கல்யாணம் ஆயிடுச்சு, ஆ. 7-8 குழந்தைகள் ஆயிடுச்சு. ஆ. ஏதோ ஒரு வேலைக்கு போனா குடுக்குற காசு கோட்டுருக்கே பத்தல சார். ஆஹா. அதான் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்தணுமேன்னு சைடுல கத்திரி போட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன் சார். உனக்குள்ள ஒரு நியாயத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேடா. காலைல சாப்பிட்டேன்? சத்தியமா இல்ல சார். இல்ல, இதுக்கு இல்லாம சத்தியம் பண்ணுவாங்க. நானும் தான் சாப்பிடல. உன் குரல் சுண்டும் போதே எனக்கு ஒரு சந்தேகம்டா. கரெக்டா சொல்றீங்க சார். கண்டுபிடிச்சிடும்ல. நேரா திருநெல்வேலி ஹோட்டலுக்கு போ. சரி சார். உனக்கு ஒரு எண்ணெய் தோசை சாப்பிட்டுக்க. சரி சார். எனக்கு ஒரு எண்ணெய் தோசை பார்சல் வாங்கிக்க. ஓகே சார். மீதி சில்லறைய பத்திரமா கொண்டு வரணும். கண்டிப்பா கொண்டு வரேன் சார். வரேன் சார். கூப்பிட்டீங்களா சார்? அப்படியே போயிடணும்னு நினைச்சேன் வையே. சிவா சிவா, உனக்கு நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. வரேன் சார். ஏற்கனவே என்ன கண்டா உனக்கு ஆகாது. இதுல என்ன தோசை வாங்க போனவனை பத்தி கேட்டா நான் என்னத்தையா சொல்றது? உலகத்துல எந்த அடிமுட்டாலாவது அக்யூஸ்ட் கையில பணத்தை கொடுத்து வெளியே அனுப்புவானாயா? அனுப்புவானாயா? நான் சொல்லித்தான் சார் அனுப்புனேன். என்ன சொல்லி அனுப்புன? அப்படியே ஓடிட்டா உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்லன்னு சொல்லித்தான் சார் அனுப்புனேன். உனக்கு தான் நல்ல